வணக்கம், சென்னை மாநகராட்சி. சொல்லுங்க சார், என்ன புகார்? வணக்கம் சார். சொல்லுங்க ஹலோ சார், என்ன புகார் சார்? சொல்லுங்க சார். சார், என்ன புகார் சார்? திருச்செந்தூரில் மூவர் சமாதிக்கு பின்னாடி ஒரு மாடு, பெரிய பசுமாடு ஒன்று இறந்து கிடக்கு. கிட்டத்தட்ட 2 நாளாக கிடக்கு. அந்த பக்கத்தில் போகிற நாத்தம் தாங்க முடியல. சார், திருச்செந்தூர் மாவட்டத்திற்கு 1100 வரும் சார். 1100 00. தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், இது சென்னை மாவட்டம் சார். சரி சரி சரிங்க. ஓகே சார். சென்னை மாநகராட்சி சாரி 1100. ஆமாம், 1100 சார். ஓகே. 1100. 1100. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி சார். சென்னை மாநகராட்சி அழைத்தமைக்கு நன்றி சார். ஓகே சார். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். 12. வணக்கம், முதலமைச்சர் உதவி மையம். என் பேர் யோகேஷ். வேற எதுவும் சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நான் சென்னை கார்பரேஷனுக்கு ஃபோன் அடித்தேன். அவங்க தூத்துக்குடி மாவட்ட கார்பரேஷன் நம்பர்னு சொல்லிட்டு இந்த நம்பர் கொடுத்தாங்க. இது சிஎம் இதுக்கு கம்ப்ளைண்ட்டுக்கு வந்திருக்கு. என்ன உங்களுக்கு எந்த சென்னைக்கு ஆப்ரேஷன் நம்பர் வேணுங்களா? இல்லை, எனக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கார்பரேஷன் நம்பர் வேணும். அது நெட்டில் தான் சார் போட்டு போகணும். அப்படிங்களா சார்? திருச்செந்தூரில் ஒரு மாடு செத்து கிடக்கு. கிட்டத்தட்ட 2 நாளாக கிடக்கு. கோயிலுக்கு போகிற பாதையில் அது பப்ளிக்கில் கிடக்கு. போகவே முடியல, வரைய முடியல. துர்நாத்தம் நாய் பிச்சு வீசுது. வாட தாங்க முடியல. சரி, ஓகே. நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? இல்லை வந்துட்டு ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. 1077 பண்ணுங்க. 1077 1077. ஆமாம். தேங்க்யூ சார். ஓகே சார். வேறு எதுவும் தகவல் தேவை? சொல்லுங்கள் சார். சார், கார்பரேஷனுங்களா? இல்லை, இது கலெக்டர் சார். தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸுங்களா சார்? ஆமாம் ஆமாம் சார், ஒரு மாடு ஒன்று ஐயா கோயிலுக்கு நேரம் எதிரில், திருச்செந்தூரில் ஐயா கோயிலுக்கு நேரம் எதிரில் ஒரு மாடு செத்து கிடக்கு அந்த ரோட்டில். அந்த மாடு 2 நாளாக கிடக்கும்னு நினைக்கிறேன். நாத்தம் தாங்க முடியல. ஊசி வெடிக்கிற மாதிரி இருக்குது. நாய் கொதறுது, காக்கா கொத்துது. அதை செத்து கிடக்கிற மாடை, பெரிய மாடு, பசுமாடு. அந்த பக்கம் போக முடியல, அவ்வளோ நாத்தம் இருக்குது. அது அந்த கோவிலுக்கிட்டே போக முடியல. நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன். நான் வேணா உங்களுக்கு அந்த வீடியோ வேணா ஃபார்வர்ட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது நம்பர் சொல்லுங்கள், அந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்க. 2 நாளாக சார் அதை பார்க்காம இருக்காங்க. துர்நாத்தம், நோய் தொற்று வந்துடும் சார். அது ஊறுபட்ட வியாதி பூரா வந்துடும். அது ஊசி வெடிக்கிற லெவலில் நிற்கும். முத்தி போய் நிற்கும். கண்ணு வழியெல்லாம் புழு ஊசுந்த ஆரம்பிச்சிட்டு. சரிங்க சார், நான் எங்கள் சார்கிட்ட கேட்குறேன், யார்கிட்ட இது கம்ப்ளைண்ட் பண்ணுறது என்னன்ட்டு. இங்கே நம்ம செக்ஷனுக்கு வராது, நான் யாருக்கு வரும் என்னன்னு. சார், இது நான் முதல்ல உங்களுக்கு நான் கால் பண்ணல. நான் முதல்ல கார்பரேஷன் நம்பர் சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அது சென்னை மாநகராட்சி கார்பரேஷனுக்கு போச்சு. அவங்க இன்னொரு நம்பர் கொடுத்தாங்க. அது சிஎம் கம்ப்ளைண்ட் நம்பருக்கு போச்சு. அவங்க தான் இப்போ சிஎம் நம்பர் கம்ப்ளைண்ட்ல இருந்து இந்த நம்பர் கொடுத்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு அடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு செத்த மாட்டை எடுக்கிறதுக்கு நான் எத்தனை பேருக்கு சார் கால் பண்ணணும்? சார், அது வழிபாட்டு தலம். ஒரு நாளைக்கு 1000 பேர் வர்றாங்க. அந்த இடத்த நீங்கள் ஒரு தயவு செஞ்சு அங்கே போய் யாரையாவது ஒரு ஆள் நாளைக்கு காலைல போய் பார்க்க சொல்லுங்கள். நைட்டோ கூட போய் பார்க்க சொல்லுங்கள். அந்த இடத்துல நிற்க முடியல சார். சுற்றி 1 கிலோமீட்டருக்கு நாறுது சார். அந்த மாடை தூக்கி போடுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆயிரும்? வேலை நடக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கு. அங்கே குழந்தைங்க விளாண்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாமி கும்பிட போயிட்டு இருக்கிறாங்க. ஐயா கோயில்கிட்ட நிற்க முடியல. அந்த அளவுக்கு வீச்சம் வீசுது. அந்த சஷ்டி முடிச்சுட்டு சாமியை சப்பரத்தில் வைக்கிற இடம். சஷ்டி முடிச்ச உடனே சூரனை வதம் பண்ண உடனே சாமி அந்த இடத்துல வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. அது பக்கத்தில் கடந்து அப்படி நாறுது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்றீங்க? அதில் கடந்து நாறுது. அந்த கிணறு பக்கத்தில் கடந்து. என்ன சார், கோயிலில் எவ்வளோ வழிபாட்டுலாம் இன்னைக்கு கோயில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாட்டை தூக்கி போடுறதுக்கு நான் எத்தனை பேருக்கு கம்ப்ளைண்ட் பண்ண என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. சரிங்க சார், எங்கள் சார்கிட்ட சொல்லி பார்க்குறேன். அவங்க யார் எந்த செக்ஷனுக்கு சொல்லணும் என்னன்னு சொல்கிறாங்க. காலையிலக்குள்ளே கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள் சார். க்ளீன் பண்ண சொல்லுங்கள் சார். அதை வேறு ஒன்றும் பண்ணணும்னா க்ளீன் பண்ண சொல்லுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணுறது நோக்கம் கிடையாது. இடம் சுத்தமான போதும். சரிங்க சார், சரிங்க சார். ஓகே சார். ஓகே.